வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாளொரு நற்சிந்தனையிலிருந்து தவத்தின் பயன்கள் 10 அப்படின்றதுல சிந்திக்க போகிறோம். நாங்கள் தவம் தானே செய்கிறோம். தவத்தில் என்ன செய்கிறோம்? ஒன்றுமே இல்லாத ஒன்று நினச்சிக்கிட்டு, ஆனால் அதுவே நிரந்தரமாக சீர்வையாக நமக்குள்ளே ஒருமையாக இருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம் இல்லைங்களா? அப்போ தவம்ன்ற அந்த வார்த்தை சொல்லுங்க பாருங்க அப்படின்னா, தவம் என்றால் தன்னை உணருதல், வா என்றால் வடிவம் எடுத்தல், இம் என்றால் இறைநிலை உணர்வை பெறுதல். அப்ப தன்னை இறைவனோட ஐக்கியமாக நாம் அதன் தன்மையாக மாறுவோம். இதுதான் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு அப்படின்னு இருக்கார். அப்ப தவத்தால என்ன 10 பயன் அப்படின்னு ஈஸியா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, கருமையம் தூய்மை பெறுகிறது. கருமையம் அப்படின்னா நம்ம ஒரு ஜெராக்ஸ் தான். நம்ம அப்பா அம்மா செஞ்சது, தாத்தா பாட்டி முன்னோர்கள் செய்தது, பிறவி தொடராக வந்த நாம் ஜெராக்ஸ். அப்போ அந்த கருமையத்தை தூய்மையாக வச்சுக்கவும், வலுவுடையதாகவும் அமைதியாகவும் இருக்கும்பொழுது இன்பப் பெருக்கமும் திறனுடையதாகவும் உதவுகிறது. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, இறையுணர்வும் அறநெறியும் உயிர் விளக்கமும் கிடைக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்க அப்படின்னா இறையுணர்வு தன்மையோடு வாழ்வதற்காக தான். பறவைக்கு 2 சிறகுகள் போல இறையுணர்வும் அறநெறி வாழ்க்கை சமுதாய காப்பதற்காகவும் உயிர் விளக்கமும் இந்த இடத்துல கிடைக்குது. நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா, மனதின் விரியும் தன்மை அடைகிறது, பெருகுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, மனம் குறுகிய வட்டத்தில் இல்லாமல் நம்ம தியானத்தில் போய் 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 வரும்போது மனம் எதை நினைக்கிறதோ, அதான் சுவாமி அழகாக சொல்ல பாருங்க, மனம் இல்லா மனிதனும் இல்லை, மனதை உணர்ந்த மனிதனும் இல்லைன்னு. மனம் ப்ளஸ் இதம் மனிதன். அந்த இதத்தை கொடுப்பது எது அப்படின்னா இந்த தியானம் தான். அப்போ விரியும் தன்மை வருகிறது. நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணம் சொல் செயலில் என்ன நடக்குதுங்க? ஒரு விழிப்பு நிலை தவறு செய்யக்கூடாதுன்றது அறிவு மேம்பாடு வருகிறது. அப்போ ஒரே கரெக்டாக இருக்குது. எந்த எண்ணமோ அதுதான் சொல்லாக மலரும், சொல்லுதான் நமக்குள்ள செயலாக வருகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அறிவின் தன்மை கூடி அதன் கிரகிக்கும் சக்தி கூடுகிறது. அப்போ அறிவு நாங்கள் எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கு அழகாக சுவாமிஜி சொல்லுவார், ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை. அது நாங்கள் ஓர்மை தியானத்தின் மூலமாக ஷார்ப்பாக வரும் அறிவு. அங்கே இங்கே நாளை பாய்ஞ்சிட்டு இருக்காது. 5 புலன்கள் வழியாகவோ இல்லை மனதின் மூலமாகவோ எந்த விதத்துலையும் நம்ம சரி பண்ணாமல் என்ன பண்ணுறோங்க, ஓர்மையாக பெறுகிறது. அடுத்தது கூர்மையாக இருக்குது. இப்போ பென்சில் எழுதுறேன்னா என்ன பண்ணுறோம்? ஷார்ப் பண்ணுறோம். அது போல் என்ன பண்ணுங்க, அறிவு ஓர்மை கூர்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீர்மை அடைகிறது. எதுங்க? அறிவு சீர்மை அடைகிறதுனாவே நம்ம வாழ்க்கையும் சீர்மை அடைய செய்கிறது. அப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நேர்மையான வாழ்க்கை வருகிறது. அப்போ அறிவு பார்த்தீங்கன்னா திறன் கூடிக்கொண்டே போகிறது. அப்போ நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா, ஒத்து போதல், சகிப்புத்தன்மை போன்ற பண்புகள் மலர்கின்றன. இந்த ஒத்து போது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது சில பேருக்கு வர்றதே இல்லை. அது ஒத்து போகாத தன்மை அப்படின்வாங்க. அது முரண்பாடு தான், வேற ஒன்றும் இல்லை. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா சிறப்பாக வரலாம். அப்போ அந்த தன்மை வருகிறது. நம்பர் 7 பார்த்தீங்க அப்படின்னா, அப்பப்போ செஞ்சு விடக்கூடிய தவறுகளையும் நம்முடைய இருக்கக்கூடிய தீய பழக்கங்களையும் குணங்களையும் என்ன பண்ணுறோங்க, கலைக்கிறோம். அப்போ நம்ம அகத்தாய்வு செய்து நம்ம தீமைகளை விலக்கி கொள்ளும் பொழுது தூய்மை பெறுகிறது. தூய்மை பெற இந்த தவம் நமக்கு உதவுகிறது. நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான செயல்களை ஆற்றும் திறன் ஓங்குகிறது. பல விதத்தில் யோசித்து துன்பப்படாமல் கஷ்டப்படாமல் நாம் என்ன பண்ணுறோங்க, எது எனக்கு தேவையோ அதை நோக்கிய பயணமாக வாழ்க்கை சிறப்பாக அமைய தவம் நமக்கு உதவுகிறது. ஒரு ஒரு சாலை போகுது அப்படின்னா அந்த சாலையில் ஏற்கனவே போனவங்களோட செயலை வச்சுட்டு நம்ம போனோம்னா நம்ம அருள் தந்தை அப்படின்ற அவரோட வழியில் நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு துன்பமே கிடையாது. அடுத்து நம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா, தன் அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதியின் மூலமாக உலக அமைதிக்கு வழிவகுக்கிறது தியானம். இப்போ தனி மனிதன் அமைதி தான் ஆரம்பிக்கிறோம், ஆனால் அது எவ்வளோ அழகாக குடும்பத்தையும் சமுதாயத்தையும் எவ்வளோ சிறப்பாக வழி நடத்திட்டு போகுதுன்றது நம்ம அருள் தந்தை அவர்கள் வழியை பார்த்தாவே தெரியலாம். நாமும் இன்றைக்கி அந்த வழியில் தான் வாழ்ந்துட்டு வரோம். இப்போ முதல்ல நமக்கே அமைதி கிடைக்குது, அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பரக ஆரம்பிக்கிறது. நம்பர் 10 பார்த்தீங்க அப்படின்னா, நடக்கக்கூடியதை நினைத்ததே நடக்க செய்யக்கூடியதும் செய்கிறது. சொல்லுவாங்க இல்லையா, ஞானிகள் நினைத்தால் நடக்கும்னு. அவங்க ஏன் அப்படின்னா அவன் நடக்கக்கூடியது தான் நினைக்க தன்மையாக வரும். முக்காலம் உணர்ந்த ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்காலம் அப்படின்னா என்னங்க, போன ஜென்மம் இப்போ நடக்கிறது, அதுக்கு அடுத்தது வர்றது, அதெல்லாம் கிடையாது.
முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு. இதை விட வேறு என்னங்க நடக்கணும்? தவத்துக்கு நாம் சிறப்பாக வாழ்ந்தோன்னா வாழ்க்கையோட பயனை முழுமையாக அனுபவிக்க முடியும். தவத்தால் அன்றி வேறு எதாலும் பிற. இதுதான் சித்தர்கள், மகான்கள், ஞானிகளும் செஞ்சாங்க. வாழ்ந்த மகான்கள் சிலையாக இருப்பதும் அவர்கள் நிலையாக இருப்பதும் உணர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்த மனவளக்கலையின் மூலமாக அருள் தந்தையர்களையும் உலக சமுதாய சேவா சங்கத்தையும் வணங்கி தவம் செய்வோம். நாம் தீமையை ஒழித்து 10 செயல்களை நன்மையே செய்யக்கூடிய வழியை வழிவகுப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உலகிற்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.